துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க. இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமா சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவாரு. அக்டோபர் 4ஆம் தேதி வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த பயணமானது நவம்பர் 15ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு. இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவான அதிபதியா கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி 100க்கு 74% நன்மைகள் தாங்க செய்ய போகுது. என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது, எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர். இப்போ அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியுடன் கூடிய வக்ர நிலையில் இருக்காரு. அங்க இருந்துகிட்டு அவரோட பார்வை 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்கள் மீது விழுகுதுங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்துல இருக்காரு. அவரோட பார்வையும் உங்க ராசிக்கு 9 மற்றும் 11ஆம் இடங்கள் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலும் இருக்காங்க. இதனால ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் போய் ஒரு முறை தீர்த்தத்தில் நீராடிட்டு வர்றது. அடுத்தது நேரம் இருக்கிறப்போ திருப்பாம்புரம்னு சொல்லப்படுகின்ற ஊருக்கு போங்க. அங்க ராகு கேது தலம் இருக்கு, அங்க போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அவைதான் இப்போ உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு. குரு பகவானோட பார்வையும் அவர் இருக்கின்ற நிலையும் உங்களுக்கு சுப நிலையில தாங்க இருக்கு. நன்மைகளை அள்ளித்தர அளவுல தான் அவரும் இருக்காரு. ரிஷபம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய வீடுங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கலாம். எனவே குருவால உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரம், அதுவும் ஆட்சி பெற்ற வக்ரம். எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காதுங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் கூடவும் அம்மாவோடையும் மிகப்பெரிய அளவுல மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. தாயின் உடல்நிலையில மிகப்பெரிய அளவுல சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்துச்சு. அவை இனி இருக்காதுங்க. வீடு மாறணும்னு ஆசைப்படுறேன், இடம் மாறணும்னு ஆசைப்படுறேன், வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, எப்பதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பலரும் கவலையோடையும் ஏக்கத்தோடையும் இருக்கீங்க. அவை இப்போ நடைபெறும். நீங்க விரும்பியபடியே விரும்பிய இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் ஆகியவை நடந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல போய் நீங்க குடியேற போறீங்க. படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கிருங்க. சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனையால தூக்கம் வராமலும் சோர்வாகவும் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கலக்கமாகவும் இருந்தீங்க. ஏற்கனவே 7.5 சனி வேறு, இப்பதான் ஜென்மச்சனி முடிஞ்சு ஓரளவு நிம்மதியா இருக்கிற சூழ்நிலைனாலும் மிகப்பெரிய அளவுல விடுதலை கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வக்ர பெயர்ச்சி என்ன செய்ய போகுது அப்படின்னா, கேட்ட இடத்துல பண உதவியை பெற்றுத்தரும். இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அகலக்கால் வைக்க வேண்டாம். கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடனை கட்ட வேண்டாம். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் தாராளமா அமையுங்க. அதை பயன்படுத்தி பொழைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மேலும் உங்க ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வருமானம் உயர ஆரம்பிக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பேச்சால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப விவகாரங்கள் மட்டும் இல்லாம உங்களை மட்டம் தட்டினவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு பயன்படுற மாதிரியும் பேச ஆரம்பிப்பாங்க. தந்தையின் உடல்நிலையும் சீராக ஆரம்பிக்குங்க.
ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல நீங்க ஏகப்பட்ட அளவு பணத்தை இழந்திருக்கலாம். அதற்கு இணையான அளவு பணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதிகமாக வேலை செஞ்சேன், ஆனா ப்ரொமோஷன் கிடைக்கல, பிடிச்ச மாதிரியான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நல்லதொரு ஹைக் கிடைக்கல, இவையெல்லாம் போன காலகட்டத்தில் இருந்துச்சுங்க. ஆனா இந்த சனி வக்ர பெயர்ச்சியில விரும்பிய பணி இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி உள்ளிட்டவை செழிப்பா ஏற்படும். தொழில் முன்னுக்கு பின் முரணா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? கடன் வாங்கி உங்க தொழிலை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த நிலை மாறுங்க. உங்க தொழில் இப்போ மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிக்கும். வியாபாரத்தை விருத்தி பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. எந்த இடத்திலையும் சிக்கல்கள் ஏற்படாமலும் பிரச்சனைகள் வராமலும் நீங்க முன்னேற்ற பாதையில போய்கிட்டே இருப்பீங்க. வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே ஒருவர் பயன்படுத்திய வீட்டை வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மென்மேலும் அதீதமான நன்மைகளை வழங்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க இளைய சகோதரர்கள் மூலமா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு, அவை இப்போ நீங்க ஆரம்பிச்சு இருக்கும். இளைய சகோதரர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் மிகவும் பலவீனமா காணப்படுவாங்க. எனவே துணிஞ்சு இறங்குங்க, சாதனை செய்யுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் யாருக்கும் ஜாமீன் தர்றது, கேரண்டி கையெழுத்து போடுறது, நான் இருக்கேன் அவங்களுக்கு நான் தான் உத்தரவாதம் அப்படின்னு தேவையற்ற வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நீங்க கொடுக்குற வாக்குகள் உங்களுக்கு ஆப்பா மாறி வந்து நிற்கும். அதனால யாருக்கும் வாக்கும் தர வேணாம், யாரையும் நீங்க போய் காப்பாற்றவும் வேணாம். உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி உருப்படியா முயற்சி செய்யறது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல்களை நோக்கி நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. லகரி வஸ்துக்கள், போதை வஸ்துக்களை தவிர்க்கிறது உங்க உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த சனி வக்ர பெயர்ச்சி இந்த சமயத்துல நீங்க போதைப் பொருட்களை எடுக்காம இருங்க. எந்த அளவுக்கு நீங்க எடுக்காம இருக்கிறீங்களோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்க்கிற விதமும் அதனால் உங்களுடைய வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. காலையில எந்திரிச்சதும் காக்கைக்கு சோறு வைங்க. உணவுகளை தானமா காக்கைக்கு வைங்க. குடிக்கிறதுக்கு தண்ணியும் வைங்க. இதுதான் ஆகச்சிறந்த பரிகாரம். இந்த காலகட்டத்தில் சுகமான வாழ்க்கைக்கும் சுகபோகத்திற்கும் குறை இருக்காது. மனைவியோட மகிழ்ச்சியா இருப்பீங்க, அந்யோன்யமாகவும் இருப்பீங்க. 50 வயசு ஆச்சு, ஆனாலும் கணவன் மனைவி இப்பதான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஊரே பொறாமைப்படுற அளவுக்கு 2 பேருக்கு இடையிலும் இப்போ அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா ஒன்று சேரலாம். அது மட்டும் இல்லைங்க, இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் செய்ய விரும்புறவங்களுக்கும் வரன் தேடுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையும். 174% இந்த சனி வக்ர பெயர்ச்சியில உங்க மகர ராசிக்கு நன்மைகள் தாங்க நடக்கும். ஏற்கனவே சொன்னது போல ராமேஸ்வரம் தீர்த்தத்துல போய் நீராடுவது, திருப்பாம்புரம் போய் ராகு கேதுவை வணங்கி வர்றது, காக்கைக்கு அன்னம் வழங்குவது உள்ளிட்டவை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி.